இது மூணையும் ஒரு சிகப்பு வண்ண துணியில முடிச்சாக கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, பணம் வைக்கக்கூடிய பெட்டி. ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். பண வரவை அதிகரிக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு சூட்சமும் 11 கோமதி சக்கரங்கள். 11 எண்ணிக்கையில கோமதி சக்கரங்கள். அந்த கோமதி சக்கரங்கள் முழுமையானதாக இருக்க வேண்டும், உடைஞ்சிருக்க கூடாது. 11 மஞ்சள் சோழிகள். மஞ்சள் சோழிகள், அந்த சோழி மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும். 11 மஞ்சள் சோழிகள், ஒரு வெள்ளி காயின். இது மூணையும் ஒரு சிகப்பு வண்ண துணியில முடிச்சாக கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, பணம் வைக்கக்கூடிய பெட்டி, உங்களோட பூஜை அறை அல்லது உங்களை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லாப்பட்டின்னு சொல்லக்கூடிய இடம், இந்த மாதிரி எந்த இடங்கள்ல பணம் அதிகமாக புலங்குறீங்களோ அந்த இடங்கள்ல இது மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும். பணம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். வரக்கூடிய பணம் சேவிங்ஸில் இருக்கும். தேவையில்லாத செலவுகளில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தராது. அந்த பணம் சேவிங்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன தொகைகள், அதாவது 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, இதெல்லாம் நிறைய சேர்த்துட்டு ஒரு பெரிய தொகையாக வரும்பொழுது ஒரு பெரிய தொகையாக, அதாவது ஒரு 20,000 ரூபாய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 20,000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டாக மாற்றி வச்சிடணும். அதாவது சின்ன தொகைகளை சேர்த்து அதை பெரிதாக மாற்றி அதை வச்சிடணும். அந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வசம்புன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வசம்புக்கு சாயந்தரம், அதாவது சூரியன் மறைஞ்சிட்டார் அப்படின்னா வசம்புங்கிற பேரை கூட பிரயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வசீகர ஆற்றல் படுத்த அந்த வசம்பு. அதை ஒரு மஞ்சள் வண்ண நூலில் கட்டி எப்பவுமே பேக்கெட்டில் வச்சுக்கிறது, பணப்பெட்டியில் வைக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தை மேலும் மேலும் ஈர்த்து தரக்கூடிய வசீகர ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.